ஹாய் guys, this is your tech world. ஆல்ரெடி நம்ம சர்லோட் பற்றி பார்த்தோம்னால அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு லாகின் பேஜ் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? வித் ஜேஎஸ்பி சர்லட் அதுக்கப்புறம் ஜேடிபிசி. ஓகே, இந்த கண்டினியூஷன் வீடியோவில் ஒன்லி சர்லட் டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் ஜேஎஸ்பிக்கு மட்டும் பேசிக்ஸ் இண்டிவிஜுவல் வீடியோஸ் தனியாக போடுவேன். ஸோ நீங்கள் ஜேஎஸ்பிக்கு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முன்னாடி கண்டினியூஷனில் வெப் சர்வலெட் அப்படிங்கிற ஒரு அனோடேஷன் வச்சு பார்த்துருப்போம் லாஸ்ட்டாக. அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்டிடிபி சர்வலெட் ரெக்வஸ்ட் மெத்தடும் ஹெச்டிடிபி சர்வலெட் ரெஸ்பான்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் மெத்தட் வந்து நான் அதிகமாகவே இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு 8 எழுதியிருக்கேன். இதில் கெட் பேராமீட்டர், கெட் குக்கீஸ், கெட் செஷன், கெட் மெத்தட், கெட் ஆட்ரிபியூட், செட் ஆட்ரிபியூட், கெட் ஹேட்டர் நேம்ஸ். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்டில் மேஜராக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் இதெல்லாம். இப்போ கெட் பேராமீட்டர் ஸ்ட்ரிங் நேம்னு இன்சைடில் ஒரு இன்புட் பாக்ஸில் நீங்கள் வந்து நேம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே நீங்கள் என்ன நேம் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ அந்த கெட் பேராமீட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் நம்ம டிபியில் ஸ்டோர் பண்ணலாம். இல்லை நம்ம டிபியில் ரெஃபர் பண்ணி இந்த ஐடி கரெக்டாக இருந்துச்சுன்னா லாகின் ஆகாத அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம இந்த கெட் பேராமீட்டர் யூஸ் பண்ணிப்போம். அடுத்து கெட் குக்கீஸ், அந்த பர்டிகுலர் குக்கீஸ் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் கெட் செஷன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஹெச்டிடிபி செஷன் இருக்குல்ல, அதாவது நீங்கள் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ப்ரௌசருக்குன்னு தனியாக ஒரு செஷன் இருக்கும். ஓகேவா? அந்த செஷனில் நீங்கள் கொடுக்குற ஐடி பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவும் ஒரு பர்டிகுலர் டைம் வரையும் தான் இருக்கும். அந்த செஷன் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கெட் மெத்தட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கெட் ஆட்ரிபியூட். சேம் இது என்ன வேலையை செய்தோ அதே தான் உங்களுக்கு இதுவும் செய்யும் போது. ஓகேவா? கெட் ஆட்ரிபியூட். செட் ஆட்ரிபியூட்டுங்கிறது நீங்களே புதுசாக ஒரு ஆட்ரிபியூட்டை செட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வேல்யூ வச்சு செட் பண்ணுறது. ஓகேவா? அது அந்த செஷனில் இருக்கலாம், இல்லை அந்த ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட்டில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா கெட் ரைட்டர். நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்ல out.println, அதுக்கு நம்ம இந்த கெட் ரைட்டர் யூஸ் பண்ணுவோம். செட் கண்டென்ட் டைப் அப்படின்னா டெக்ஸ்ட்டு HTML கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு விசிபிள் ஆகிற கண்டென்ட் வந்து HTML கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ரீடைரக்ட் அப்படின்னா எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெட் அண்ட் போஸ்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கெட் அண்ட் போஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு. கெட்டில் நீங்கள் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், உங்களோட யூஐயில் கொரி பேராமீட்டராக போகும். ஓகேவா? பேரமாக போகிறதால உங்களுக்கு வந்து என்ன விசிபிளாக இருக்கும். இதுவே நீங்கள் போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட போகிற டேட்டா ரெக்வஸ்ட் பாடியில் போகும், அதாவது ஜேசானா. ஸோ அது என்ன பண்ணும், அவுட் சைடு வந்து விசிபிளாக இருக்காது. அதனால் என்ன மோர் செக்யூர்ட். அது மட்டும் இல்லாமல் 2048 கேரக்டர் மட்டும்தான் வந்து கெட்டில் அனுப்ப முடியும். போஸ்ட்டில் மோர் லென்த் அனுப்பலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சென்ட் ரீடைரக்ட் இது. ஓகேவா? சென்ட் ரீடைரக்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர். சென்ட் ரீடைரக்ட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் ரெஸ்பான்ஸ் மெத்தட் இது. ரெஸ்பான்ஸில் எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆக சொல்கிறீங்களோ அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிரும். இதுவே கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இதுக்குள்ளே ஒரு பேஜ் கொடுப்பீங்க, அந்த பேஜுக்கே ஃபார்வேர்டு பண்ணோம் அப்படின்னா உங்களோட ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸையும் அந்த பேஜுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடும். ஓகேவா? அப்படி அந்த பேஜ், அதாவது வேறு ஒரு பேஜுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓகேவா, அந்த பேஜுக்கு அது வந்து என்ன பண்ணுவோம், ஃபார்வேர்டு பண்ணிவிடும். நீங்கள் சேம் பேஜ்லேயே காட்டணும், ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்க்ளூட் யூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் பேஜில் ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்வேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் டாட். இப்போ வந்து லாகின் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ஐடி பாஸ்வேர்டு போடுறீங்க, லாகின் அந்த பர்டிகுலர் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டு ராங் அப்படின்னா நீங்கள் இன்க்ளூட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் பண்ணி அந்த பேஜில் உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஐடி நேமை விசிபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், profile.jsp அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சுக்கிட்டு அந்த பேஜுக்கு என்ன பண்ணணும், ஃபார்வேர்ட் பண்ணணும். ஓகேவா? கீழே அதுக்கான கோடை கொடுத்துருக்கேன். profile.jspன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? நியூ பேஜில் ஷோ பண்ணணுன்னா ஃபார்வேர்டு, சேம் பேஜ்லேயே காட்டணும் அப்படின்னா இன்க்ளூடு. ஓகேவா? இது இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சர்வலெட்டை பற்றி ஓரளவு பேசிக்காக பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி ஒரு சர்வலெட் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஜஸ்ட்டு என்னோடய J2EE யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் J2EE. இதில் ஃபைலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நியூவில் டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். வழக்கம் போல் டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் தான். நம்ம வெர்ஷன் 3 தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் மாடியூல் வெர்ஷன் 3 தான் வழக்கம் போல். 3 இல்லைனா 3.1 எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் டார்கெட் ரன் டைம்லாம் எதுவும் கொடுக்கல. நான் ப்ராஜெக்ட் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் வைக்கிறேன், லாகின் மாடியூல்னு வச்சுக்கிறேன். இதான் என்னோடய ப்ராஜெக்ட் லாகின் மாடியூல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுங்க.
நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எந்த சோர்ஸுமே இருக்காது. திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. ஜென்ரேட் வெப் டாட் எக்ஸ்எம்எல் எதுவுமே இல்லை. ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகேவா, என்னோட லாகின் மாடியூல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட லாகின் மாடியூல் கிரியேட் பண்ணிட்டா இது உள்ளே வந்து பார்க்குறேன். நம்ம வெப் டாட் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் அனோடேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதனால் வெப் டாட் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு லாகின் பேஜ் இருக்க போது எக்ஸாம்பிள் வந்து வெப் கண்டென்ட்குள்ளே தான் நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும், லாகின் பேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், போயிட்டு ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் பார்த்திங்க அப்படின்னா லாகின் டாட் ஜேஎஸ்பின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போது இந்த ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ இந்த ஃபைல் நேம் எரர் அடிக்குது. ஸோ எதனால் எரர் அடிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ஜாவா சர்லெட்டை காப்பி பண்ணி போடுங்க. ஓகேவா, சர்லெட் இல்லைன்னா எரர் அடிக்க பாசிபிள் இருக்குது. ஸோ நான் இப்போ காப்பி பண்ணி போட்டேன், எரர் போயிடுச்சு. ஓகேவா, சர்லெட்டு தேவைப்படும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது என்னோட ஜாவா 1.8 ஜேடிகே 1.8 தான் நான் என்னமோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்லிப்ஸு வந்து ஓல்டு வெர்ஷன். ஓகேவா, ஸோ அதனால் எனக்கு எரர் அடிக்குது. நியூ வெர்ஷனாக இருந்துச்சுன்னா அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேவா, நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எரர் அடிக்காது. ஸோ நான் ஜாவா எக்ஸ் சர்வர் 3.0 ஜாரை நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன். இந்த ஜார் வேணும் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார்ம் டேக் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, நான் க்ரியேட் பண்ண போகிறது ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம் டேகுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், லாகின் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா, நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு இன்புட் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்புட் டேக்கில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார்மை பாருங்கள், ஃபார்முக்குள்ளே ஃபார்மு இது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேக், இது ஓப்பன் டேக். ஓகேவா, இது உள்ள ஆக்ஷன் லாகின்னு கொடுக்குறேன். இதான் என்னோட என்ன யூஆர்எல் மேப் பண்ண போகிறேன். ஸோ மெத்தட் வந்து போஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோட போஸ்ட்டோட டேட்டா என்ன செக்யூர்டாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டில் இதான் என்னோட இன்புட்டு. என்னோட இன்புட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், டைப்பு என்ன டைப் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். டைப் என்ன, டைப்பு டெக்ஸ்ட். ஓகேவா, என்ன டைப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நேம், நான் என்ன நேம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, அதுக்கு ஆட்ரிபியூட் நேம் வந்து நேம் தான். ஸோ இந்த நேமை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இதுக்குள்ளே நான் கொடுக்குற வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ எனக்கு கிடச்சிரும். நான் இதுக்கு முன்னாடி நேம்னே வச்சுக்கிறேன். ஓகேவா, ஒரு பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் சி, எகைன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், எகைன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கொடுக்க போகிறது பாஸ்வேர்டு. நேமுக்கு பதில் இந்த இடத்துல என்னென்னா பாஸ்னு போட்டுக்கிறேன். டைப்புக்கு பதில் இந்த இடத்துல என்னென்னா சப்மின்னு கொடுத்துக்கிறேன். நேமில் இந்த இடத்துல சப்மிட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம பண்ண போகிறது இது தான். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஐடி ஒரு பாஸ்வேர்டு போட போகிறேன். லாகின் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆக போகுது. அந்த நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகிறதுக்கு நான் ப்ரொஃபைல் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போதைக்கு நான் பண்ண போகிறது தான், நான் வந்து ஒரு லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணணும், ஒரு சர்லெட் போகணும். இதில் நியூவில் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் என்னென்னா காம் டாட் கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த கண்ட்ரோலருக்குள்ளே நியூ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் மை சப், அப்படி இல்லைன்னா லாகின் சப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் ஃபினிஷ் கொடுங்க. இதில் எக்ஸ்டென்ஸ் http சர்லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிடிபியோட மெத்தட், ஹெச்டிடிபி சர்வரோட மெத்தட்லாம் என்ன லாகின் சர்க்குள்ளே வந்திருக்கும். இப்போ அந்த மெத்தட் வேணும் அப்படின்னா டூ வச்சு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிக்கிறேன். ஓகேவா, எனக்கு அந்த மெத்தட்லாம் ஓவர் ரைட் இங்கே வரும். நான் யூஸ் பண்ண போகிற மெத்தட் என்ன, டூ போஸ்ட்டு. ஸோ நான் டூ போஸ்ட்டை கூப்பிட்டுக்கிறேன். இந்த டேட்டாலாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டூ போஸ்ட் கூப்பிட்டுட்டேன். இப்போ நான் யூஆர்எல் மேப் பண்ணணும். எப்படி யூஆர்எல் மேப் பண்ணுறது, அட் வெப் சர்வலெட். ஓகேவா, அட் வெப் சர்வலெட் ஸ்லாஷ்
லாகின் தானே. ஸோ /லாகின் கொடுத்துட்டேன். எங்கே கொடுத்துருக்கோம் /லாகின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். கேப்ஸில் கொடுத்துருக்கேண்ணா. ஸோ /லாகின். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாகின் பேஜ் தான் இந்த இடத்துல மேப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம், என்னோடய லாகின் பேஜுக்குள்ளே டேட்டாவை நான் ஃபெச் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா செலக்ட் வந்துக்கிறேன். request டாட் கெட் பேராமீட்டர். ஓகேவா. அதுக்குள்ளே என்ன பாஸ் பண்ணியிருந்தேன், நேம். கரெக்டாக. செமிகோலன் வச்சுட்டு Ctrl+L கொடுக்குறேன். அதுக்குள்ளே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ கொடுக்கும். ஓகேவா. இந்த இடத்துல நேம்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நேமை நான் கொடுத்தேன் அப்படின்னா இதுக்குள்ளே பாஸ் பண்ணுற வேல்யூ கிடச்சிடும் எனக்கு, இன்புட்டில் பாஸ் பண்ணுற வேல்யூ. அதே மாதிரி தான் இதுக்கும் கெட் பேராமீட்டர் பாஸ். இப்போ இதுக்கு பேர் என்ன, நேம்னு வச்சுக்கிறேன். இதுக்கு பேர் என்ன, பாஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. Ctrl+Shift+F. ஓகேவா, கொடுத்துட்டேன் நேம் பாஸ் அப்படின்னு. இப்போ நேமையும் பாஸ்வேர்டையும் நான் எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு இந்த நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு என்னோடய டேட்டா பேஸில் செக் பண்ணணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், ட்ரை அண்ட் கேட்ச் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா டிபியில் வர டேட்டா இருக்கோ இல்லையோ சம்டைம்ஸ் எனக்கு எக்ஸப்ஷன் அடிக்கும்ல. ஸோ அந்த எக்ஸப்ஷன் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோடய கோடை ஃபஸ்ட்டு ட்ரையில் கொடுத்துக்கிறேன். கேட்சில் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அந்த கேட்சில் எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போ நான் ட்ரையில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய டிபி டேட்டாவை வந்து ஜேடிபிசி கனெக்ட் பண்ண போகிறேன்ல, அதுக்கான கோடெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்குள்ளே தான் நான் எழுத போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் டாட் ஃபார் நேம். ஓகேவா. என்னோடய டேட்டாவை மென்ஷன் பண்ணணும். இதில் என்ன டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிற டிரைவர் வந்து MySQL. ஸோ அதோட டிரைவர் நேம் கொடுக்குறேன் காம் டாட், ஃபஸ்ட்டு பேக்கேஜ் நேமு காம் டாட் MySQL டாட். ஓகேவா. சிஜே யூஸ் பண்ணுறீங்கன்னா சிஜே யூஸ் பண்ணலாம். சிஜே யூஸ் பண்ணலை அப்படின்னா காம் டாட் MySQL டாட் JDBC டாட். ஓகேவா. இது உங்களோட கிளாஸ் நேம் டிரைவர் அப்படின்னு. ஓகேவா. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த டிரைவர்னு சொல்லிட்டீங்க. யூஸ் பண்ண போகிற டிரைவர் என்னென்னா காம் டாட் MySQL டாட் JDBC டாட் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா. இப்போ நீங்கள் கனெக்ஷன் வாங்கணும். கனெக்ஷன் வாங்குறதுக்கு என்ன அப்படின்னா டிரைவர் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே. அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறேன், கெட் கனெக்ஷன். அவர் வந்து நம்மக்கிட்ட யூஆர்எல்லாம் கேட்பார், அதுக்கப்புறம் ஐடி கேட்பார், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்பார். ஸோ நீங்கள் இது மூணுத்தையும் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவர்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், ஐடியை கொடுக்க போகிறேன். ஐடி என்ன அப்படின்னா யூஆர்எல் கொடுக்க போகிறேன். எந்த யூஆர்எல்னால் JDBC கோலன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JDBC கோலன் லோக்கல் ஹோஸ்ட் கோலன். நார்மலாக 3306 தான் எல்லாத்துக்குமே லோக்கல் ஹோஸ்ட்டாக இருக்கும். ஸோ 3306 கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுக்க போகிறது என்ன, உங்களோட ஸ்கீமா நேம், ஸ்கீமா இல்லை டேட்டா பேஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதான் வந்து உங்களோட ஸ்கீமா நேம். ஸோ நான் ஸ்கீமா நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லாகின்னே கொடுத்துக்கிறேன், லாகின் டேட்டா அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஸ்கீமா நேம். ஓகேவா. என்னோடய ஐடி பாஸ்வேர்டு வந்து எனக்கு இப்போதைக்கு தெரில. ஸோ நான் அதனால் ரூட் இந்த இடத்துல 12345ன்னு போட்டுக்கிறேன். ஸோ கரெக்டான ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும் அந்த இடத்துல. ஓகேவா. இப்போ நான் ஸ்கீமா நேம் கொடுத்துட்டேன், கனெக்ஷனும் வாங்கிட்டேன். இப்போ நான் கனெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டேபிள் க்ரியேட் பண்ணணும்ல. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்க, கனெக்ஷன் வாங்கிட்டேன். ஓகேவா. இப்போ இந்த ஸ்கீமா அங்கே இருக்கான்னு போய் பார்க்கும். இந்த ஐடி பாஸ்வேர்டுக்கு இந்த ஸ்கீமா இருந்துச்சு அப்படின்னா கனெக்ஷன் வாங்கியாச்சு அப்படின்னு அர்த்தம். வாங்கின கனெக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டேபிளில் கனெக்ஷன் டாட். ஓகேவா. என்னோடய டேபிள் ஒன்று இருக்கும்ல, அந்த டேபிளில் தான் நான் என்ன ப்ராசஸ் அடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணலாம், கனெக்ஷன் டாட் நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. இதில் ஸ்ட்ரிங் SQLன்னு இருக்கா, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னா
ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஓகேவா, நான் இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நான் ஒரு டேபிள் நேம் வச்சுருக்கேன். டேபிள் நேம் வந்து லாகின் வச்சுக்கிறேன். ஓகேவா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் லாகின், டேட்டா பேஸ் நேம் லாகின் டேட்டா, டேபிள் நேம் லாகின், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகேவா, அதுக்குள்ளே இருக்கிற செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், அதுக்குள்ளே அந்த டேபிளில் இருக்கிற லாகின்ங்கிற டேபிளில் இருக்கிற லாகின்ங்கிற டேபிளில் இருக்கிற நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற நேமு அந்த இடத்துக்குள்ளே இருக்கணும். அண்டு பாஸ்வேர்டு தானே போட்டிருந்தேன், பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற பாஸ்வேர்டு. ஓகேவா, இருந்துச்சுன்னா Ctrl+L ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், PS ஓகேவா, கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டு பிஎஸ்ன்னு மாற்றிக்கிறேன். அப்படி அது இருந்துச்சுன்னா அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா PS டாட் அதை செட் பண்ணு. எப்படின்னு சொல்கிறேன்னா PS டாட் செட் ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, PS டாட் செட் ஸ்ட்ரிங்கு என்னோடய பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன் இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரமில் கொடுத்துருந்தேன்ல, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு பொசிஷன். ஓகேவா, பொசிஷனல் பேராமீட்டர் கொரிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து என்னவாக இருக்கணும், இந்த நேமாக இருக்கணும். ஓகேவா, அப்படி அதுக்குள்ளே இந்த நேம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் PS டாட் செட் ஸ்ட்ரிங், நான் அது யூஐயில் பாஸ் பண்ணுறது. ஓகேவா, PS டாட் செட் ஸ்ட்ரிங் அடுத்து 2 இருந்துச்சுன்னா, ரெண்டாவதாக என்ன, இந்த பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா. ஓகேவா, இந்த பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா, அந்த நேமும் பாஸ்வேர்டும் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணு, என்னோட கொரியை PS டாட் எக்ஸிக்யூட் கொரி. ஓகேவா, இருந்துச்சுன்னா என்னோட கொரியை எக்ஸிக்யூட் பண்ணு. ஓகேவா, ஈக்குவன் கொடுத்துக்கிறேன். இப்போது அதுக்குள்ளே டேட்டா இருந்துச்சுன்னா ரிசல்ட் செட்டில் என்னோடய டேட்டாலாம் வந்திருக்கும். ஓகேவா, எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த டேட்டா உள்ளே அப்படி அந்த டேட்டா பாஸ் ஆகி செட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த கொரியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நேமுக்கு வந்து நான் என்னோட இன்புட்டில் பாஸ் பண்ணோம்ல, இந்த லாகினில் பாஸ் பண்ணுற நேம், இங்கே பாஸ் பண்ணுற பாஸ்வேர்டு. ஓகேவா, இருந்துச்சுன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்னோடய கண்டிஷன் வந்து என்ன பண்ணோம், அந்த நேமும் இந்த நேமும் ஓகே, டிபியில் உள்ள நேமும் இந்த நேம் ஈக்குவலாக இருக்குது, பாஸ்வேர்டும் நீ கொடுத்த பாஸ்வேர்டும் அந்த இது வந்து பாஸ்வேர்டுங்கிறது காலம், நேமுங்கிறது காலம். இந்த காலமில் நீ கொடுக்குற நேம் இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் இந்த பாஸ்வேர்டில் நேம் இருந்துச்சுன்னா ரெண்டு கண்டிஷனுமே ஓகே ஆனதான் அந்த அண்ட் யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டுமே ஓகே இருந்துச்சுன்னா என்ன, டிபியில் அந்த டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா உனக்கு வந்து டிபியில் என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன், செட் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், இதில் தான் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோட கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ டேட்டா வந்து செட் ஆகிடும், மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், லாகின் ஆகும். ஓகேவா, செட் ஆகிடும். அப்படி செட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், கொரியை அப்டேட் பண்ணிட்டேன். செட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட இஃப் கண்டிஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இஃப் கண்டிஷனில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா EQ டாட், என்னோட இஃப் கண்டிஷனில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா EQ டாட் நெக்ஸ்ட், அதுக்குள்ளே டேட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், ஒரு டேட்டாவை ஐட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே டேட்டா இருந்துச்சுன்னா அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், EQ டாட் நெக்ஸ்ட், அதுக்குள்ளே டேட்டா இருந்துச்சுன்னா. ஓகேவா, EQ டாட் நெக்ஸ்ட் இதான் மீனிங். அதுக்குள்ளே டேட்டா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இதுதான் என்னோடய ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரெக்வஸ்ட், ரெஸ்பான்ஸில் ரெக்வஸ்ட் டாட் கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர். ஓகேவா, என்னோடய டேட்டா இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே என்னோடய டேட்டா இருந்ததுன்னா கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் நான் என்ன பண்ண போகிறேன், அதை வந்து டிஸ்பேச் பண்ண போகிறேன். எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகணும். எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா இருந்துச்சுன்னா எனக்கு டேட்டாவை ஸ்லாஷ் ரிசல்ட்டு அப்படி இல்லைன்னா ஸ்லாஷ் ஹோம் டாட் ஜேஎஸ்பி. ஓகேவா, லாகின் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் போகும்ல, அந்த பேஜுக்கு எனக்கு ஷோ பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இது பேர் RQ அப்படின்னு வச்சுக்கிறேன்.
இருந்துச்சுன்னா ஓகேவா, திரும்ப ஆர்கியூ டாட் அதே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன், ஹோம் டாட் ஜேஎஸ்பிக்கே என்ன பண்ணுறேன், என்னோடய ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணுற போகிறேன், டிஸ்பேச் பண்ண போகிறேன். ஓகேவா, என்னோடய ரெக்வஸ்ட்டை டிஸ்பேச் பண்ண போகிறேன்னா இருந்துச்சுன்னா, டேட்டா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், ஹோம் டாட் ஜேஎஸ்பி போகணும். ஓகேவா, அதான் நான் இங்கே சொல்ல வரேன். டேட்டா இல்லை அப்படின்னா சேம் பேஜே நான் காட்ட சொல்லியிருப்பேன், லாகின் டாட் ஜேஎஸ்பி அப்படின்னு. இப்போ டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஹோம் டாட் ஜேஎஸ்பி போக சொல்லியிருக்கேன். போக சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன், இருக்கிற எல்லா டேட்டாவும் ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறேன். அதாவது என்னோட ரெக்வஸ்ட்டையும் ஓகேவா, என்னோட ரெஸ்பான்ஸையும் அந்த பேஜுக்கு ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ரெஸ்பான்ஸ் ஓகேவா, என்னோடய ரெக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போதைக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இஃப் கண்டிஷனில் என்னோடய ரெக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ அது என்ன பண்ணோம், என்னோடய ரெக்வஸ்ட்டும் ரெஸ்பான்ஸும் என்ன ஆயிருக்கும், ஃபார்வர்ட் ஆகிருக்கும் ப்ரொஃபைல் டாட் ஜேஎஸ்பி இல்லைனா ஹோம் டாட் ஜேஎஸ்பிக்கு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்ஸ் கண்டிஷனில் எல்ஸில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, அப்படி அந்த டேட்டா பாஸ் ஆகலை அப்படின்னா, அதாவது என்னோடய ஐடி பாஸ்வேர்டும் உள்ளே போயிட்டு லாகின் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் போகலை அப்படின்னா அது என்ன பண்ணோம், ரெஸ்பான்ஸ் டாட் என்ன பண்ண சொல்கிறேன், செட் கண்டென்ட் டைப்பு, ரெஸ்பான்ஸ் டாட் செட் கண்டென்ட் டைப்னு ஒன்று இருக்குது. இதில் எனக்கு காட்ட போகிற கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டு ஸ்லாஷு ஹெச்டிஎம்எல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ரெஸ்பான்ஸ் டாட் செட் கண்டென்ட் டைப்பு டெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வர டைப் வந்து ஹெச்டிஎம்மில் காட்டும், ஆனால் அது எந்த பேஜில் காட்டணும் அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ரைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ரைட்டரை நான் என்ன பண்ணுறேன், காமனாக டாப்லேயே கொடுத்துக்கிறேன். இந்த மெத்தடுக்கு மேலே ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர் ஓகேவா, கண்ட்ரோல் டு எல்லு அவுட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, என்னோடய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவுட்டு டாட் பிரிண்ட் ஓகேவா, எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, டேட்டா இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன், H3 அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இப்படியே நான் ஒரு டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டேகுக்குள்ளே என்னோட ஸ்டைல் கொடுக்குறேன். ஸ்டைல் வந்து கலர் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து என்ன, லாகின் ஆகலை அப்படின்னா, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், கலர் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட நேம் அண்ட் பாஸ்வேர்டு நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இப்படியே நான் மென்ஷன் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே. ஸோ இதை எனக்கு என்ன பண்ணும், இந்த டெக்ஸ்ட் HTML டைப்பில் எனக்கு அவுட் டாட் பிரிண்ட்எல்எனில் ரெஸ்பான்ஸ் டைப் கண்டென்ட்டாக எனக்கு ஷோ ஆகும். ஸோ இதோட முடிஞ்சிருமா அப்படின்னா, எனக்கு இது ஓகே தான் ஷோ ஆகிறது. ஆனால் நான் வந்து எந்த பேஜில் ஷோ ஆகணும் அப்படின்னு நான் சொல்லணும் கரெக்டாக. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ரெக்வஸ்ட் டாட் இது திரும்ப அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த பேஜில் ஷோ ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேஜில் வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருங்க, லாகின் டாட் ஜேஎஸ்பியா, அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேம் பேஜ்லேயே ஓகே ஆகிட்டுனா நெக்ஸ்ட் பேஜ் போகணும், ஓகே ஆகலை அப்படின்னா லாகின் டாட் ஜேஎஸ்பிலே இருக்கணும், அதானே. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், முன்னாடி ஃபார்வேர்டுனா அது நெக்ஸ்ட் பேஜ் போக போகுதுன்னு அர்த்தம், இன்க்ளூடுனா சேம் பேஜில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபார்வேர்டுக்கும் இன்க்ளூடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்து கேட்ச் எக்ஸப்ஷனில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சேம் அதே கண்டிஷன் தான் கொடுக்க போகிறேன். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல சாரி, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஓகேவா, என்னோட டாட் கெட் மெசேஜ் வேறு எதுவும் நான் கொடுக்கல. ஏன் டாட் கெட் மெசேஜ்னு கொடுத்தோன்னா, என்ன ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு வந்து மெசேஜாக த்ரோ பண்ணணும்.
அதை எங்கே பண்ண போகுது, என்னோட யூஐ பேஜ்லேயே பண்ண போகுது, அதுவும் லாகின் டாட் ஜேஎஸ்பிக்குள்ளேயே. நான் இன்க்ளூடாக அந்த லாகின் டாட் ஜேஎஸ்பியை தான் கொடுத்துருக்கேன். இந்த லாகின் டாட் ஜேஎஸ்பிக்குள்ளேயே தான் காட்டும், என்னோட ப்ரொஃபைல் டாட் ஜேஎஸ்பி காட்டாது. ஓகேவா? அப்புறம் என்னோட கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு டாட் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இது என்னோட கன்சோலில் பிரிண்ட் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஃபைனலாக இல்லை, நீங்கள் இதை முன்னாடியே கொடுத்தாலும் கொடுத்துக்கோங்க. இது கன்சோலில் பிரிண்ட் ஆகிடும். கண்டென்ட் டைப்பாக நமக்கு யூஐயில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இது வரையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போது எனக்கு வந்து ப்ரொஃபைல் டாட் ஜேஎஸ்பியில் நான் லாகின் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாச்சும் ஷோ பண்ணணும். கரெக்டாக? சாரி, ஹோம் டாட் ஜேஎஸ்பியில். இப்போது ஹோம் டாட் ஜேஎஸ்பிக்குள்ளே காட்டணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஹோம் டாட் ஜேஎஸ்பிக்குள்ளே போகணும். ஓகேவா? என்னோட யூஐயில் பாஸ் பண்ணுற டேட்டா எனக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அது வந்து எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், செஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். செஷனுங்கிறது என்ன, எதுலேருந்து தெரியுமா, ரெக்வஸ்ட் மெத்தட். நான் கொடுக்குற ரெக்வஸ்ட் வந்து கெட் செஷன், கெட் செஷன். ஓகேவா? ரெக்வஸ்ட் மெத்தட் கெட் செஷன். இப்போ இது என்ன பண்ணும், எனக்கு ஹெச்டிடிபி செஷனை கொண்டு வரும். இந்த ஹெச்டிடிபி செஷனில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹெச்டிடிபி செஷனில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட செஷனுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செஷன் டாட் செட் ஆட்ரிபியூட் செட் பண்ண போகிறேன். எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், செஷன் டபுள் கோட்ஸ்குள்ளே, ஏன்னா இதான் எனக்கு யூவில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, செஷன் நேமு. ஓகேவா? இதோட ஆப்ஜெக்டை என்ன அப்படின்னா, என்னோட டிபியோட நேம். ஓகேவா? இதுதான் என்னோட டிபியோட நேம். ஏன் இது என்னோட டிபியோட நேம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதுதான் டிபியோட நேம், டிபியோட பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு எனக்கு ஷோ பண்ண வேணாம், டிபியோட நேம் மட்டும் ஷோ பண்ணால் போதும். இது என்ன பண்ணுது, எனக்கு ஆட்ரிபியூட் நேமை செட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டாவது லைனில் திரும்ப செஷன் நேமில் செஷன் பாஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், பாஸ்ன்னு கொடுத்து இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு நேம் மட்டும் யூஐயில் ஷோ ஆன போதும். ஸோ இந்த செஷன் நேம் தான் எனக்கு என்ன பண்ண போகுது, யூஐயில் ஷோ ஆக போகுது. ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல நேமில் கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த நேமை வந்து நான் எடுத்துகிட்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குள்ளே செட் பண்ணி வச்சுருக்கோம், எக்ஸிக்யூட் கொரி ரிசல்ட் செட்டுக்குள்ளே தான் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக? இப்போது இந்த டேட்டாவை நம்ம அதுக்குள்ளே கூப்பிடணும். அதுக்குள்ளே நம்ம எப்படி கூப்பிட்றது அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூட் கொரியில் EQ டாட் எங்கே இருக்குது, EQ டாட். ஓகேவா? EQ எக்ஸிக்யூட் கொரி. இப்போ இதுக்குள்ளே தான் எல்லா டேட்டாவும் இருக்குது. EQ டாட் நான் என்ன பண்ண சொல்கிறேன், அந்த நேமுங்கிற டேபிளில் கெட்டு நான் செஷனில் பாஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்கு இருந்தால் மட்டும். ஓகேவா? காலம் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணல, காலம் நேம் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் காப்பி பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இந்த இடத்துல வேணும் அப்படின்னா EQ டாட் கெட் ஸ்ட்ரிங்கு, இதுக்குள்ளே பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கணும். எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். EQ டாட் கெட் ஸ்ட்ரிங்கு, நான் இப்போ நேம் கொடுத்தேன், கீழே பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? இவ்வளோ தாங்க, கோடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Ctrl+3. இப்போ கோடிங் வைஸ் ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து பண்ண போகிறது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ப்ரொஃபைல் ஹோம் டாட் ஜேஎஸ்பியில் இந்த செஷன் நேம் எப்படி காட்டுறது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, என்ன பண்ணுறேன், ஆட்ரிபியூட்டு செஷனில் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் செஷன்லேருந்து எடுத்து நான் இதுக்குள்ளே ஷோ பண்ணோம். இப்போ என்னோடய செஷனில் தான் இருக்குது, லாகின் ஆகிற பேஜ் ஏதோ அதான் என்னோடய செஷன். ஓகேவா? இப்போ க்ரோம் தான் என்னோடய செஷன். அந்த செஷனுக்குள்ளே இப்போ இந்த நேம் இருக்குது. இந்த நேம் எடுத்து நான் இப்போ இந்த ஹோம் டாட் ஜேஎஸ்பியில் காட்டணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்னோடய வெப் கண்டென்ட்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட்டு நியூவில் ஒரு ஜேஎஸ்பி ஃபைல், அந்த ஃபைலோட நேம் என்ன, ஹோம் டாட்
ஜேஎஸ்பி. ஓகேவா, நான் ஹோம் டாட் ஜேஎஸ்பின்னு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹோம் டாட் ஜேஎஸ்பிக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு, நான் என்ன பண்ணுறேன், கர்லி பிரேசஸாக, ஓகேவா, டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் எக்ஸ்ப்ரெஷன் லாங்குவேஜ். என்ன செஷன் நேமோ செஷன் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகேவா, இதை கொடுங்க, கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். இது எரர் அடிக்கும். ஓகே, போயிடுச்சு. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸ்ப்ரெஷன் லாங்குவேஜ் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டோம். செஷன் நேமு எனக்கு ஹோம் டாட் ஜேஎஸ்பிக்குள்ளே ஷோ ஆக போகுது. ஓகே, ஆனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், லாகின் மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன லாகின் பேஜ் மட்டும்தான் நேவிகேட் ஆக போகுது. ஸோ நம்ம அதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா, அது ஒன்று பண்ணணும். செஷன் நேம் வந்து என்னோடய ஹோம் டாட் ஜேஎஸ்பியில் காட்ட சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலை, இம்பார்ட்டண்ட்டான 2 விஷயம் பண்ணலை. என்னென்ன, என்னோடய ஸ்கீமா க்ரியேட் பண்ணலை. எதுக்கு, லாகின் டேட்டா அப்படின்னு ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் லாகின்னு சொல்லிவிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நேம்னு ஒரு காலம், பாஸ்வேர்டுன்னு ஒரு காலம், நம்ம கொடுக்க போகிற ஐடி நேம், ஒரு நேமும் ஒரு பாஸ்வேர்டும். இப்போ இதை நம்ம இதில் டிபியில் போய் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் டிபியில் க்ரியேட் பண்ணணும்ல, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னோட MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் சும்மா சர்ச்சில் போய்ட்டு MySQL ஒர்க் பெஞ்சுன்னு டைப் பண்ணாலே வரும். ஓகே ஓகே, MySQL ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, லோக்கல் ஹோஸ்ட் 3306, இதை தான் நம்ம URL கொடுத்துருப்போம் இந்த இடத்துல. ஓகேவா, இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். JDBC லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 2 கோலன் போட்டேன், கோலன் 3306. அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட ஸ்கீமா நேம். நம்ம இதுக்கு தான் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல க்ரியேட் டேட்டாபேஸ், அது என்ன, லாகின் டேட்டா, கரெக்டாக என்ன பண்ண போகிறேன், டிபி க்ரியேட் பண்ணிட்டேன். திரும்ப என்ன பண்ணுறேன், யூஸ் லாகின் டேட்டா, இதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து க்ரியேட் டேபிள். இப்போ டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் டேபிள், டேபிளோட நேம் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, லாகின், அதான் என்னோடய டேபிளோட நேம். எங்கே கொடுத்துருக்கேன் லாகின்னு, கோடிங்கில் இந்த இடத்துல லாகின் கொடுத்துருக்கேன், டேபிள் லாகின். ஓகேவா, நேமு க்ரியேட் டேபிள் லாகின். இப்போ நான் லாகினுக்கு காலம் கொடுக்கணும். ஸோ காலம் நேம் என்ன பண்ணுறேன், வேர்கேரு 15 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு காலம் நேம் இருக்கும்ல, அந்த காலம் நேம் என்ன, பாஸ்வேர்டு வேர்கேரு 13 கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போது கண்ட்ரோல் இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின். ஓகேவா, இந்த டேபிள் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ அந்த டேபிள் இருக்குது, நேமும் பாஸ்வேர்டும். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ அதை என்னால் எடிட் பண்ண முடியல. நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு முறை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நம்மளோட லாகின் டேட்டா எங்கே இருக்குது, இதான் என்னோடய லாகின் டேட்டா. ஓகேவா, இதுக்குள்ளே எங்கள் டேபிள் இருக்குது, இதான் என்னோடய டேபிள். ஸோ என்னோடய டேபிளை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு லாகின் ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, இல்லை ரீட் ஒன்லி மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அதனால் என்ன பண்ணுறேன், என்னோட டேபிளுக்கு டேட்டா க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, டேபிளுக்கு எப்படி டேட்டா க்ரியேட் பண்ணுவோம், இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம். டேபிள் நேம் என்ன, லாகின். ஓகேவா, அதுக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்கணும், டேபிள் நேம் வேல்யூஸ். ஓகே, இன்சர்ட் இன்ட்டு டேபிள் வேல்யூஸ், என்ன வேல்யூஸு, ஃபஸ்ட்டு நேம் வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளே இப்போ என்ன கொடுக்கலாம், நேம் வந்து அஜித் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, காமா, பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இன்சர்ட் இன்ட்டு வேல்யூஸ். ஓகேவா, கண்ட்ரோல் டு எல் கொடுக்குறேன். ஓகே, என்னடா அது, சாரி, கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டேன். திரும்ப என்னோட டேபிளில் பார்க்குறேன், அஜித்து 1 2 3 4 5 6 7 8 9. இதுதான் என்னோடய ஐடி பாஸ்வேர்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய டேபிளில் டேட்டா செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணணும், லாகின் ஆகணும். ஸோ இப்போ நான் என்னோடய பேஜ் போகிறேன். இந்த இடத்துல எங்கே நான் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டு இதான க்ரியேட் பண்ண லாகின் மாடியூல். ஓகேவா, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
என்னோடய லாகின் மாடியூலில் ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆன் சர்வர் கொடுக்குறேன். ஆல்ரெடி நீங்கள் சர்வர் இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா, ஃபினிஷ். $404 அடிக்குது லாகின் மாடியூல். ஸோ இதனால் $404 அடிக்குது அப்படின்னு நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் அந்த கண்டினியூஷன் பார்த்துருந்தோம். எரர் அடிச்சது கரெக்டாக 404. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 100 சீரீஸ் அப்படின்னா அது வந்து என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. 200 சீரீஸ்னால் சக்ஸஸ் கொடுக்குது. 300 சீரீஸ்னால் ரீடைரக்ஷன். 400 சீரீஸ்னால் கிளைண்ட் எரர். 500 சீரீஸ்னால் சர்வர் எரர். நமக்கு 404 தான் வந்துச்சு. ஓகேவா, இந்த 400 சீரீஸ் எல்லாமே கிளைண்ட் எரர், நம்ம பண்ண எரர் தான். ஆக்சுவலாக அது என்னென்னா, கோடிங் வைஸ் வந்து எல்லாமே பக்கா, எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிருக்கீங்க. நான் இந்த இடத்துல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், HTTP செஷனு, என்னோடய request.get செஷனு, என்னோட எந்த ப்ரௌசரில் போய் நான் ஓப்பன் பண்ணாலும் என்னோடய செஷனில் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய செஷன் எடுத்து வச்சுப்பேன். என்னோடய செஷனில் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஆட்ரிபியூட் செட் பண்ணுறேன். ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா, கெட் ஸ்ட்ரிங்கு, இது என்னோடய டிபி நேமு. ஓகேவா, என்னோடய டிபி நேமில் என்ன பண்ணுறேன், கெட் ஸ்ட்ரிங்கை நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதாவது நான் என்ன அந்த செஷனுக்குள்ளே நேம் பாஸ் பண்ணுறனோ, ஓகேவா, என்ன நேம் நான் பாஸ் பண்ணுறனோ அந்த நேம் எடுத்துகிட்டு வந்து சேவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்க போகிறேன். அதை நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய home.xml நான் எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜாக கொடுத்துட்டேன். ஓகேவா, எனக்கு இது பிரிண்ட் ஆகிடும். இப்போ சரி, இது வரையும் பார்த்தோம். நமக்கு 404 எரர் வந்துச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி 404 எரர் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு நான் சொல்லிடுறேன். உங்களோட சர்வர் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா, சர்வரை நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணணும். ஓகேவா, டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட கான்ஃபிகர் பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கீழே யூஸ் டாம்கேட் இன்ஸ்டாலேஷன் அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணோன்னே ஓகே சேவ் சேஞ்சஸ்னு கேட்கும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் திரும்ப இதை ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்விட்ச் லொக்கேஷன் கொடுக்கணும். ஓகேவா, கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட விண்டோஸில் ப்ரெஃபரன்ஸில் போயிட்டு ரன் டைம், எதில் சர்வரில் ரன் டைமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்பாச்சி டாம்கேட் இருக்கும். ஓகேவா, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாச்சி டாம்கேட் அதில் உங்களோட ரன் டைமுக்குள்ளே ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு இந்த இடத்துல சர்வர் இருக்குல்ல, இந்த சர்வரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் சர்வர் இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல சர்வர் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டார்கெட் ரன் டைம்ஸில் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா, முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த இது பண்ணிங்கன்னா நார்மலாக உங்களுக்கு சர்வலெட் லோட் ஆகிறதுக்கான 404 எரர் அடிக்காது. அதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டிய 3 ஜார் என்னென்ன ஜார் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜாவா சர்வலெட், ஜாவா எக்ஸ் சர்வலெட் API 3.1.0 ஜார், இதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜாவா எக்ஸ் சர்வலெட்டு JSP, நான் JSP யூஸ் பண்ணுறேன்ல, JSP API 2.3.1 ஜார் யூஸ் பண்ணணும். ஓகேவா, நான் யூஸ் பண்ணுறது 3 சர்வலெட்டு. அதுக்கு நான் என்ன JSP யூஸ் பண்ணுறேன், 2 யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, என்ன MySQL கனெக்டர் ஜாவா யூஸ் பண்ணணும். MySQL கனெக்டர் ஜேன்னு ஒன்று இருக்கும், நான் அது யூஸ் பண்ணல. MySQL கனெக்டர் ஜாவா யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, இதெல்லாம் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக் நம்ம பண்ணோம். என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, com.mysql.cj.jdbc டிரைவர் கொடுக்கணும். வெறும் mysql.jdbc டிரைவர் கொடுக்கக்கூடாது. ஓகேவா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட டேபிள் நேம் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் MySQL கிரியேட் பண்ணி வச்சுருந்தது தான். அஜித்து இந்த பாஸ்வேர்டு போட்டோன்னா ஓகே ஆகணும். ஓகேவா, இதுதான் நம்ம பண்ணியிருந்தோம் இது வரைக்கும். கீழே உள்ள கோடு எல்லாம் பழைய கோடு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதே தான். ஃபஸ்ட்டு எனக்கு இது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா home.jsp-க்குள்ளே எனக்கு இந்த செஷன் நேமை காட்டும். ஓகேவா, செட் பண்ண சொல்லியிருக்கேன், செஷன் நேமை காட்டும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், home.jsp-க்குள்ளே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் எல்ஸில் என்ன சொல்லியிருக்கேன், அப்படி எரர் அடிச்சதுன்னா சேம் index.jsp-லேயே காட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், அதே எரர் ஏதாவது எக்ஸப்ஷன் அடிச்சு தப்பிச்சுன்னா எனக்கு என்ன UIயில் index.jsp-ல காட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா, ரைட் கிளிக் கொடுத்து இந்த இடத்துல ரன் ஆன் சர்வர் கொடுக்குறேன். ஓகேவா, 9ல் தான் இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோடய சர்வர் இப்போ ரன் ஆகுது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தப்பான ராங் ஐடி பாஸ்வேர்டு போட போகிறேன். 11 சொல்லி கொடுக்குறேன். அது என்ன சொல்லுது, நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நாட் மேட்ச்டு அப்படின்னு வருது. நீங்கள் கூட போய் பாருங்கள், எதில் கொடுத்தோம், இதை நம்ம இஃப் எல்ஸில் கொடுத்தோம். கரெக்டான ஐடி பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா என்ன, எல்ஸில் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுக்கலன்னா நேம் அண்ட் பாஸ்வேர்டு நாட் மேட்ச்னு வரும்.
ஸோ திரும்ப நம்ம போகிறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கரெக்டான ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். அஜித் 1 2 3 4 5 6 7 8 9 டிபியில் உள்ள நேம் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன நெக்ஸ்ட் பேஜில் என்னோட யூசர் நேம் இருக்குல்ல, கோடிங்கில் உள்ள home.jsp உள்ள நான் என்ன சொல்லியிருக்கேன், கெட் ரிக்வெஸ்ட் டிஸ்பேச்சரில் என்னோட நேம் என்னவோ அந்த நேம் என்ன சொல்லியிருக்கேன், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னோட நேம் என்ன பண்ணும், அந்த home.jsp பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுவரையும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருந்திருக்காது. எக்ஸப்ஷன் அடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன index.jsp எக்ஸப்ஷனில் காட்டும். ஸோ நான் இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், போஸ்ட் மெத்தட். ஸோ நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான். ஒரு சர்வலெட் ஜேஎஸ்பி வச்சு ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுறது. லாகின் பேஜுக்கு மூவ் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் போகிற இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த பேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். home.jsp எந்த பேஜ் வேணாலும் வச்சுக்கிட்டு அந்த பேஜில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டினியூவாக கோட் எழுத ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓகேவா, அந்த பேஜில் என்ன காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் நம்மளோட ஜேஎஸ்பி சர்வலெட் ஜேடிபிசி வச்சு எப்படி ஒரு லாகின் பேஜ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, லைக்கும் ஷேரும் சேர்த்தே பண்ணுங்கள். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் வச்சு எப்படி ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, வித் ஜேடபிள்யூடி டோக்கன், அதுக்கப்புறம் மைக்ரோ சர்வீசஸ் வச்சு பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.